நீரோடை பிறந்தது, நீரோடையிலிருந்து ஆறு பிறந்தது, ஆறிலிருந்து ஊர் பிறந்தது, ஊரிலிருந்து உலகம் பிறந்தது, உலகத்திலிருந்து நாடுகள் பிறந்தன, நாடுகளிலிருந்து இந்தியா பிறந்தது, இந்தியாவிலிருந்து தமிழ்நாடு பிறந்தது, தமிழ்நாட்டிலிருந்து மதுரை பிறந்தது, மதுரையிலிருந்து எங்கள் வேலம்மாள் கல்லூரி பிறந்தது என்று கூறி வேலம்மாள் கல்லூரி தலைவர் அவர்களுக்கும் முதல்வர் அவர்களுக்கும் மற்றும் பணிபுரியக்கூடிய அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் இந்த வருகை தந்திருக்கின்ற ஆசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சிக்குள்ள போவோம். ஏன்னா இன்னைக்கு பஸ்ல எல்லாம் போக முடியாது, அவ்வளோ இதாக இருக்கு. ஏன்னா அவங்க தாத்தா பேரம்புக்கு பஸ்ஸில் கூட்டு போயிட்டு இருக்காரு, சொல் பேச்சு கேட்க மாட்டான். ஒரு இடத்துல இருக்கா அவன் அங்கே ஓடுறான், இங்கே ஓடுறான், ஆடுறான், பாடுறான், குதிக்கிறான். இங்கே ஒரு இடத்துல ஒரு ஓரம் எடுத்து நம்ம மாடி தவங்களை போய் விழுந்துடும். பக்கத்தில் ஒருத்தரோட இந்த மெதுவாடிங்க நான் சிம்ம கழுவில் போண்டாப்ல இவங்க வந்து பற்றிலாங்க, அது அருமையாக இருக்கு. நான் இப்போ தான் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு ஒரு பையன் வேகமாக ஓடியாந்து அண்ணன் உங்கள் பேண்ட்ல இருந்து ஓட்டை இருக்குண்ணே, ஏன்னா திரும்பி சொல்கிறேன் இப்போ தான் பொங்கலுக்கு அவங்க புது பேண்ட் இனிப்பாட்டில் ஓட்டை இருக்குன்னு கிட்ட ஓட்டை இல்லை இப்படி 2 காலம் உள்ள விட்டீங்க அப்படின்ட்டான். அவன் பெரிய ஓட்டை சொல்லியிருக்கேன், நான் சின்ன ஓட்டை இருக்குன்னு தேடி பார்க்குறேன் போயிருக்கு. இப்படி பேதலிக்க வச்சுருவாங்க. இன்னொரு பையன் அண்ணன் பொங்கலையில் என்ன வலதுகளை வாட்சி கட்டுறாங்க, ஆம்பளைகளை என்ன இடதுகளை வாட்சி கட்டுறாங்க. நானும் வெக்கங்கிட்டத்தனமா 4 ஃபோனை போட்டு கேட்கறேன், தெரியல வேற எதுக்கு மணி வாக்கத்தான் அப்படின்ட்டேன். நான் எதுவே சொல்ல போறேன் அப்படின்னு மணி வாக்கத்தான் சிம்பிளா முடிச்சேன். அவ்வளோ அருமையா இருக்கும். இப்படிதான் தாத்தா பேரண்டா ஸ்கூல் கூட்டு போயிட்டு இருக்காரு. கூட்டு போயிட்டு இருக்கும்போது சொல்றாரு, ஏப்பா பேராண்டி ஒரு டிஃபன் பாக்ஸ் தூக்கிட்டு வரவா? வேணாம் தாத்தா. சரி உன் மாட்டுக்கு எனக்கு கூட அதே நான் கொண்டு வரேன். வேணாம் தாத்தா. சரி உன் பேங்க கூட அதே நான் கொண்டு வரேன். வேணாம் தாத்தா. வேற என்னடா தாத்தா செய்ய என்னை தூக்கு தாத்தா அப்படின்னா அவனை தூக்கு எல்லாத்தையும் தூக்கத்தான் நான் வேணும். எப்படி யோசிக்கலாம் பாருங்க, நம்மளாம் படிச்சு என்ன செய்ய அந்த மாதிரிதான் இருக்கும். ஏன்னா பையன் ரொம்ப போய் சொல்றாண்டு அப்பா என்ன பண்ணாரு, வீட்டில் ஒரு ரோபோ ஒன்று வாங்கி மாட்டிட்டாரு. அந்த ரோபோ என்னன்னா யார் போய் சொன்னாலுமே அரைஞ்சிடும். இப்படி நிறுத்தி வச்சிட்டாரு. இப்படி நிற்கிது. பையன் லேட்டாக வரேன் கேட்குறாரு, ஏன்டா இவ்வளோ லேட்டாக வரேன்? காலேஜ் 4 மணிக்கு முடிஞ்சு, ஏன் இவ்வளோ லேட்டாக வரேன்? அப்பா நான் ஸ்பெஷல் கிளாஸ் போயிருந்தப்பா, அவன் உண்மையில கிளப்புக்கு போயிருந்தேன். சப்புன்னு ஒரு ஆரம்பிச்சு, இதாண்டா நீனா போய் சொல்லு தெரிஞ்சு அந்த ரோபோ வாங்கிட்டுட்டேன். உனக்கெல்லாம் வயசு 18 தான் ஆகுது, அதுக்குள்ளே இந்த பொய் பித்தலாட்டம் எல்லாம் பண்ணி தரேன். ஒன்னே மாதிரி வயசுல ஆனால் பொய்யே சொன்னது தெரியுமா? இவரை சப்பு ஒரு அடுத்த படுத்தலாப்ல எதுக்கு தேவை ரொம்ப அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் இருக்கும். ஏன்னா பாட்டி கூட சொல்லுவாங்க, ஏன்பா பேராண்டி நாளைக்கு நீ தான் எனக்கு கொல்லிவிக்க, நாளைக்கு எனக்கு பள்ளிக்கூடம் பாட்டிட்டீங்க, நாளைக்கு உடனே நாளைக்கேப்பா. அவ்வளோ ஆர்வத்தில் இருப்பாங்க. ஏன்னா இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்படுற யாருன்னா தமிழ் வாத்தியார். ஏன்னா 60 பேர் 60 குரங்கு சட்டை தான் பண்ணுவாங்க. அவரால் சமாளிக்க முடியாது. இப்படிதான் தமிழ் வாத்தியார் வேகமாக வந்துட்டு இருக்காரு. வந்துட்டு பாதல் சக்கடையில் விழுந்துட்டார். விழுந்த உடனே ஐயோ காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் கத்துறாரு. ஒரு பை கூட இருந்து, ஐயா நீங்களா இருங்க நம்ம ஏன் எடுத்துட்டு வரேன் தம்பி, ஏன் எடுத்து வருகிறேன் என்று சொல்லக்கூடாது, ஏன் எடுத்து வருவேன் என்று சொல்லலாம். ஒவ்வொரு பை காப்பாற்றுங்க, ஏன் எடுத்து செருப்பால் அடிக்கணும். இந்த இடத்துல இலக்கணம் தேவையா? எதை எந்தெந்த இடத்துல பேசுறது ஒரு விவசாயம் வேணும். உள்ள வர இவர் தமிழ் வாத்தியார், எதை இங்கிலீஷ்ல பேசணும் பிடிக்காது. உள்ள வந்தவனா எவனை எஸ்ஆரிட்டான், எவன்டா எஸ்ஆன்னு சொல்லுவேன், எவன் எஸ்ஆன்னு சொல்லுவேன், தெரியுமாடா நீ தமிழ் ஒப்பல வேற என்ன வச்சீங்க, எவன்டா எஸ்ஆன்னு சொல்லுவேன், சார் நான் தான் சார், இனிமே சொல்லாமா இனிமே சொல்ல மாட்டா அடி புரிச்சு போய் வாசிக்கணும். உண்மை இனிமே இந்த பேர் சொல்லக்கூடாது. சுடன் பீஸ் எது இவரை முஸ்லமா இருக்கு, அவனை போட்டு மாட்டிருக்காப்ல. கடைசியில் சுடன் பீஸ் அவன் மறந்து போயிருக்கு, அடிக்கத்தானா போறாரு அப்படின்னு ஆரம்பிக்காரு. நான் ஒரு பழமொழி நடத்துறேன், பழமொழியில பாதி நான் சொல்றேன், மீதி நீங்க தான் சொல்லணும். சரி சார். தங்கராசி நீந்திரி ஊரார் பிள்ளை கூட்டி வளர்த்தா உங்க பொண்ணை சண்டைப்படுவாங்க சார். அடுத்து கவிதா நீ எழுந்துருமா, ஒரு படம் சொத்துக்கு ஒரு செட்டு குழம்பு சார் அப்படின்னு இருக்கேன். அந்த மாதிரி உட்காந்து சொல்ல அவங்க இலக்கணம் நடத்துறேன். ராமநாதன் வெந்நீர் இருக்கிறான். இது எதிர்காலமா நிகழ்காலமா இறந்த காலமா? சார் எந்த காலமும் கிடையாது, அது குளிர்காலம். அதே வெந்நீரை நீங்க உட்காந்து அப்படின்ட்டாங்க. ஒன்றும் முடியல உட்காந்துட்டாரு. அப்பா 2 பையங்க லேட்டா வரீங்க, ஏன்டா 2 பேர் லேட்டா வரீங்க? சார் 1 ரூபா தொலைஞ்சு வச்சுன்னா தேடிக்கிறேன். சரி 1 ரூபா தொலைஞ்சு வச்சு தேடிக்கிறேன். இவன் என்ன பண்ணிக்கிறாங்க, நான் தான் சந்திச்சுங்க அப்படின்னு தேடி தெரிஞ்சுருக்காங்க. இன்னொரு பொண்ணு லேட்டா வச்சு, நீ என்ன லேட்டு, மணியை பார்த்தியா, மணியை பார்த்தா சார் அவன் என்ன பார்க்கல அப்படின்னு எல்லாரும் போயிருக்காங்க. இன்னும் முடியல. இப்படி போய் உட்காந்துட்டாரு. அப்படியே பேசிட்டே இருக்காரு. பெல் அடிச்சிருச்சு. பெல் அடிச்ச உடனே இவர் தமிழ் வார்த்தையால சும்மா இருக்க மாட்டாரு. அடித்தது மணி முடிந்தது பண்ணிட்டாரு. ஒரு பேர் நம்மளுக்கு ஒழிஞ்சு அவர் சனி அப்படின்ட்டான். அவன் அன்னைக்கு போனவரும் தூக்கு வரவே இல்லை. ஏன்னா பையங்களை எப்போ பயப்படுறாங்கன்னா அந்த இன்ஸ்பெக்ஷன் வச்சா பயப்படுவாங்க. ஏன்னா வெளியிலேருந்து 5 அதிகாரிகள் கேள்வி வைப்பாங்க. அன்னைக்கு தான் பயந்து போயிருக்கு. அவ்வளோ பயந்து போயிருப்பாங்க. வெளியிலேருந்து 5 அதிகாரி கடைசி கொஞ்சம் ஒருத்தர் எழுப்பி, ராமாயணத்தில் வில்லை விடுத்தது யார் அப்படின்னாங்க. அதை எடுத்து அப்படியே வேறு துருவத்தை நடுங்கி சத்தியம் நாள் சார் அப்படின்னா, என்னடா என்ன துணித்தமா படிச்சு வைக்கிறியா, யாரை பாடத்துக்கு யாரும் அவர் கூட சொல்றாரு. என்ன சார் பாடம் செய்யுங்க, ராமாயணத்தில் வில்லை விடுத்தது யாருன்னு கேட்டா, 4 துணித்தமா படிச்சு வைக்கிறேன், என்ன பாடம் செய்யுங்க சார், இப்படித்தான் நேற்று ஒருத்தனை கேட்டேன், அவனு இல்லைன்ட்டான். சத்தியமா எனக்கு இவன் தான் சார் உடச்சு போனாங்க. என்ன முசுத்தமா இருக்கு, யாரு ஸ்கூல் கச்ச மாதிரி அவரை கூட சொல்லியா, அவர் வந்தாரு. என்ன சார் நடக்குதுங்க, பையன் ராமாயணத்தில் உள்ள ஒருத்தர் யாரும் கேட்டால் நான் இல்லைன்னு சொல்றேன், சார் பிடிச்சி விடுறேன். என்ன சார் நடக்குதுங்க, எனக்கு தான் பைத்தியமா பிடிச்சின்னு போட்டுருக்கு சார். அங்கே ஒரு மடப்பை அவனுக்கு இன்னும் தெரியாது, வார்த்தையார் இருக்கிறோம் அப்படி பேசிக்க கூடாது, நீங்க அந்த வில்லனை எவ்வளோன்னு சொல்லி சார் நான் வசூல் பண்ணி கெட்டுக்கலாம். அது ஸ்கூலே இப்படி இருக்கு, ஒன்றும் முடியல. அடுத்து சயின்ஸ் வாத்தியார் நம்ம நாட்டு பறவை ஏன் பறந்து வெளிநாட்டுக்கு போகுது, வெளிநாட்டு பறவை ஏன் பறந்து நம்ம நாட்டுக்கு வருது, ஒரு பெருந்துச்சு சார் நடந்து போனால் லேட் ஆயிடுச்சு சார், அதான் சார் அப்படின்ட்டாங்க. அவ்வளவுதான். அடுத்து கேட்குறாரு,
தண்ணியில வாழ்ற 5 உயிரினங்களோட பேரை சொல்றா அப்படின்றாரு. எல்லாரும் பசங்க முடிச்சேன். இதுக்கு என்ன பசங்க முடிக்கிறீங்க, இதுக்கு முட்டா போய் கூட போய் சொல்லணும் சார் நான் சொல்ல அப்படின்றாங்க. அதில் ஒரு போய் நல்லா தூங்கிட்டு இருந்தேன். தூங்கிட்டு போது ஒரு கடுப்பாயிட்டாரு. ஏன்டா ராஸ்கல், நான் அருமையாக பாடம் எடுத்துக்கிட்டு நீ போல தூங்கிக்கிட்டு உனக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம், அதே படத்தை திருமணத்துக்கு அதை கூட எனக்கு தண்டனை வேணும் அப்படின்ட்டு. இந்த மாதிரிலாம் நடக்கும். ஏன்னா இப்போ டாக்டருக்கு கூட நடக்கும். டாக்டர் வந்து பேசுறத பார்த்து சொல்றாரு, எவர்ப்பா டாக்டர் நீங்க எதையுமே மறைக்கூடாது, நீங்க எதையுமே மறைக்கூடாது, நீங்க நஷ்டம் மறைக்காங்க கொஞ்சம் சளி நீங்க சொல்ற நீங்க உள்ள அப்படின்ட்டாங்க. அப்புறம் ஆபரேஷன் உள்ள உணவு பேச பயந்துட்டான். என்ன டாக்டர், நான் வயிற்றுல தான் ஆபரேஷன் சொன்னேன், நீங்க காலை பண்ணி தோல்வி, நீ தானே சொன்ன ஆபரேஷன் தள்ளி வைக்கிறாங்க, நான் தள்ளி வச்சுட்டேன். அவரு தேதி தள்ளி வச்சிருக்கு, அப்படி இவன் இடத்த தள்ளி வச்சிருக்கேன், இன்னும் கொஞ்சம் தள்ளி வச்சா கரண்ட கல்ல பண்ணி ஆளை கொண்டு போக போயிட்டு. அப்புறம் ஒருத்தர் கால் முள்ளு குத்திருச்சு. முள்ளு குத்துனோடனே ஆஸ்பத்திரியில் போய் எடுத்துட்டு வந்துட்டு வேகமாக போனார். உதாரணத்து 2 டாக்டர் பாஞ்சு சீட்டில் உட்கார வச்சு வாயில தெர்மாமீட்டர் வச்சுட்டாங்க. இதற்கு கவலையான கவலை, அவசரமாக வேற ஒரு இடத்துக்கு கோவிட் இருக்கு. பக்கத்தில் உள்ளவர் சொல்றாரு, என்னங்க இது காலில் முள்ளு குத்துனது போய் வாயில தெர்மாமீட்டர் வச்சுட்டாங்க, சம்மந்தம் இல்லாம பக்கத்தில் உள்ள தெர்மாமீட்டர் விலைக்கு ஓ நிலைமை அது பரவாயில்லைங்க, நான் தபால் கொடுத்து வந்த போஸ்ட்னு வச்சுட்டு இருக்காங்க அப்படின்றாங்க. இதை ஏன் நான் சொல்றேன்னா, தமிழ்நாட்டில் மட்டும் 2000 கூலி டாக்டர் கண்டுபிடிச்சாங்க. ஏன்னா 7 கொடுத்தவங்க லிஸ்ட்ல போயிருக்கான். நம்ம எப்பவுமே தெளிவாக இருக்கணும், அதுக்காக சொல்றேன். ஏன்னா அமெரிக்காக்காரன் தன்னை பத்தி பெருமை பேசலன்னா செத்து போயிடுறான். அதே மாதிரி ஜப்பான்காரன் ஏதாவது கண்டுபிடிக்கலன்னா செத்து போயிடுறான். ரஷ்யாக்காரன் யோசிக்கலன்னா செத்து போறாங்க. நம்ம நாட்டுக்கு பேசலன்னா செத்து போறாங்க. இவ்வளவு அருமையா பேசிட்டே இருக்காரு. இப்படிதான் ஒரு பேச்செல்லாம் மேடைக்கு பேச போயிட்டு இருக்காரு. அப்ப ஆர்கானிக் சொல்றாரு, சார் இருங்க சார், ஆடியன்ஸ்க்குள்ள ஒன்று கொடுக்கணும், கொடுத்ததுக்கு அப்புறம் பேசுங்க. அதெல்லாம் முடியாதா, எனக்கு டயத்துக்கு நான் கேட்டா பேசுங்க. இல்ல சார் நல்லத்துக்கு உங்களுக்கு சார் நாங்க கொடுத்துருவோம், அதுக்கப்புறம் நீங்க பேசுங்க. அதெல்லாம் முடியாது, என்ன தண்ணி பெருசா கொடுத்துட்டு போற, ஏதாவது நான் பேசுவேன், அதுக்கப்புறம் நீ கொடு அப்படின்னு சொல்லிட்டு மேடை ஏறி பேசி 3/4 மணி நேரம் கழிச்சு இறங்கி வந்தாப்ல வந்து சொல்றாரு, ஏப்பா ஏதோ கொடுக்குன்னு சொன்னீங்கப்பா, கொடுத்து சொன்னீங்க. இல்ல சார் இதுக்கெல்லாம் சிரிக்கும் இருந்தோம், நீங்க மட்டும் பேசிட்டு வந்தீங்க, எது காதே இருக்காதவங்க போய் 3/4 மணி நேரம் பேசுறாங்கன்னா அவருக்கு ஆஸ்காரோட தூக்கி கொடுத்து உங்களை வீட்டில் கொடுத்துட வேண்டியது. அந்த மாதிரிலாம் நடக்கும். அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் கூட நடக்கும். இன்ஸ்பெக்டர் சொல்றாரு, போராட்டம் இருக்குவா, இந்த திருப்பரங்குன்ற கமால ஒரு பணம் மறக்குதாமே, அதை போய் விசாரிச்சு பார்த்தியா? ஆமா, என்னத்தை விசாரிச்சு பார்த்தீங்க, இந்த பணம் வாயை பார்க்க முடியாது அப்படின்ட்டான். நம்ம முட்டாப்பில, அதாவது பணத்தையே போயிட்டு விசாரிச்சுங்க, அது எப்படி வாய் பேசணும் அப்படிலாம் எனக்கு ஒருத்தர் இன்ஜினியர் போனார். இன்ஜினியர் போய் உட்காந்துருக்காரு. அப்ப கேட்குறாங்க, எப்போ உனக்கு 3 கேள்வி வைக்கவா இல்லை ஒரே கேள்வி வைக்கவா? இல்லை சார் நீங்கள் எப்படி எல்லாம் கேட்க நான் பதில் சொல்றேன். சரி உனக்கு ஒரே கேள்வி கேட்டு முடிச்சிடறேன். முதல்ல பகல் வந்துச்சா இரவு வந்துச்சா? பகல் சார். எப்படி சார் நீங்க ஒரு கேள்வி கேட்கறது சொன்னீங்க, எப்படி 2வது கேள்வி வந்து எப்படி பதில் சொல்லிட்டு இருக்கீங்க சார் அப்படின்னா. அப்படியே அருமையா பேசுவோம், எல்லா இடத்துலையும் இப்படி நகைச்சு இருக்கு அப்படின்னு தான் சொல்லிட்டு இன்னைக்கு வளரும் குழந்தைகள் வந்ததுனால ஒரு சின்ன செய்தியை சொல்லி குடிச்சிருவோம். ஏன்னா இன்னைக்கு தாயினுடைய தன்மை என்னன்றது இன்னும் சில பேருக்கு தெரியல, அதை பத்தி சொல்லுவோம். ஒரு வேலை என்ன பண்றான், நல்ல அம்புல விஷத்தை தடவி மரத்துல இருக்கிற கிளிக்கு குறி பார்த்து விட்டுக்கிட்டு இருக்கான். அது கொஞ்சம் குறி மாறி கிளிக்கு பக்கத்திலே பட்டுருது. அது விஷம் தடவி இருக்குல்ல, அதனால அந்த மரமே பட்டு போயிருச்சு. அப்ப அந்த மரத்தில் உள்ள மற்ற பறவைலாம் பறந்து வேற மரத்துக்கு போயிடுச்சு, அந்த கிளி மட்டும் அங்கே இருந்துச்சு. அப்ப இந்த கிளிகிட்ட கேட்டதுக்கு கிளி சொல்லிட்டான், நான் முத இங்க வந்து தங்கும்போது தங்குறதுக்கு இடம் தந்தது, திங்க கனி கொடுத்துச்சு, நிழல் தந்தது, திடீர்னு இப்படி பட்டு போச்சு அப்படின்னு இதை விட்டுட்டு என்னால் போக முடியாது அப்படின்னு சொல்லிச்சு. இவன் ஏன் நான் சொல்றேன்னா, தாயை விட்டுட்டு தனி கொடுத்துரும் போல தருதலைக்காக இதை சொல்றது. ஏன்னா ஒரு வேசி பெண்ணை ஒருத்தன் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறான், அவன் என்னென்ன கேட்கிறாளோ அந்த பிள்ளை இவன் கொடுத்துட்டான். கடைசியில் ஒண்ணுமே இல்லை, பொண்ணு பொருள் நகை எல்லாம் போயிட்டே இருக்கு. அவன் எட்டி உதைக்கிறான், போட உண்ட உண்மையில இப்படி விரும்ப இடம் எட்டி உதைக்கிறான். அப்ப கூட இல்ல நீ என்ன கேட்டாலும் தரேன்னு வர சொல்றேன், நான் என்ன கேட்டாலும் தருவேன், அவங்க அம்மாவோட இதயத்தை நான் வாங்கி பண்றேன். உடனே அம்மாட்ட போய் அதையும் கேட்கிறேன். அந்த லூசு போய், அம்மா எல்லாம் முடிஞ்சு வச்சு உன் இதயத்தை கொடுத்தா அவளோட சேர்ந்து வாழ முடியும்டா, இப்ப என்னமா பண்றது அப்படின்னா. உடனே அம்மா உள்ள வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு, என் இதயத்தை கொடுத்தா நீ சந்தோஷமா இருப்பேன், அதையும் நான் தரலப்பா அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா கடைசி வேணும் சாப்பாடு நல்லா சாப்பிட்டான். சாப்பிட்டுட்டு நெஞ்ச குழந்தை இதயத்தை எடுத்து போய்கிட்டு இருக்க வழியில ஒரு கல்வி இடம் விட்டு இவன் ஒரு பக்கம் இதயம் ஒரு பக்கம் விழுந்துருக்கு. அப்ப சொல்லுது இதயம், பார்த்து போகக்கூடாத மகனே வலிக்கிறதான்னு கேட்குது. அப்பதான் நினைச்சு பாக்குறேன், ஒரு இதயமே இல்லாதவங்களுக்காக முன்னாள் அம்மாவோட இதயத்தை இழந்துட்டேன் அப்படின்னு வருத்தப்படுறேன். இந்த பிரச்சனைகள்லாம் நான் கேள்வி எழுதுறேன். ஏன்னா எத்தனை கவிஞர்கள் வந்து அம்மா பத்தி எழுதாதவங்களே இல்லை, எல்லாருமே எழுதிட்டாங்க. எனக்கு எழுதணும்னு ஆசை. ஏன்னா என்னுடைய கவிதை புத்தகத்துல இதான் ஃபர்ஸ்ட் கவிதையா இருக்கும், முதல் கவிதை இது. அம்மா ஆனந்த பூமிக்கு என்னை அறிமுகப்படுத்திய பூமி ஆத்மா, கையும் காலும் உழைத்த கவிதையினை இம்மண்ணில் தவள விட்ட நீ மகாத்மா, தென்றலின் சுகத்தை உணர வைத்தாய், நன்மைகள் தீமைகள் அறிய செய்தாய், இன்ப துன்பங்களை பாகுபாடு இல்லாமல் பார்க்க சொன்னாய், உன் உதிரத்தை பாலாக்கி தேகம் முழுவதும் நீரூற்றி அபிஷேகம் செய்தாய், வானத்து நட்சத்திரங்களை காட்டி வண்ணத்தட்டில் சோறூட்டி சந்திரனில் தேவதை இருப்பதாக காட்டி குட்டி கதைகள் 1000 சொன்னாய், விண்ணையும் மண்ணையும் தரிசிக்க செய்தாய், நல்ல மனிதர்களை மதிக்க சொன்னாய், வாழ்வில் உயர்ந்த மனிதர்களை போதிக்க சொன்னாய், சாதித்த மனிதர்களை சந்திக்க வைத்தாய், நாளைய வரலாறு என்னை பற்றியே பேச வேண்டும் என்று என் திறமைகளை வளர்க்க வைத்தாய், மன்னகத்து பெண்ணினமே உன்னை மண்டியிட்டு வணங்குகின்றேன், ஏனென்றால் உன் காலடியில் தான் நான் சொந்தம் என சொல்லி எனக்கு இந்த அரிய பெரிய வாய்ப்பை வழங்கி அனைத்து நல்லவர்களுக்கும் என் பாதங்களை